அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களாக சில பேர் குரான் ஓதுனாலும் அதில் சில தவறுகள் இருக்கும். நம்ம கட்டாயமாக அந்த தவறுகளை தொடர்படியாக செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி தான் சொல்லணும். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர்ரஹீம் சொல்லுவாங்க. அப்படியா கொடுத்துருக்கு? இல்லை. என்ன எப்படி சொல்லணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதோட சேர்க்கணும் ஹிர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி சொல்லணும். அதுக்கடுத்து இதில் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன அப்படின்னு கேட்டால், சிராத்தல்லீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களின் பாதை. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், அன்அம்தன்னு சொல்லாமல் அன்அம்து அப்படி சொல்லுவாங்க. அப்போ அன்அம்துன்னு சொன்னால் நான் அருள் புரிந்தேனே அப்படிங்கிற அர்த்தத்துக்கு உள்ளாகும். நஅூது பில்லாஹ். அப்போ வார்த்தையால் ஏற்படக்கூடிய சிற்காயிரும். எல்லாம் பாதுகாக்கணும். அதுக்கடுத்து வலல்லாலீன் அப்படி சொல்லணும். எல்லோரும் வளல்லாலின்னு சொல்லுவாங்க. வளல்லாலின்னு சொல்லக்கூடாது. அப்போ இங்கே இதில் உள்ள ஒரு லாம் இல்லாமல் போயிடும். வலல்லாலீன் இல்லு, இங்கே ஒரு இல்லை சேர்க்காமல் விட்டுருவாங்க. குரானில் ஒரு இடத்த கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி பெரும் பாவம். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, நான் சொல்லாத ஒன்றை எவன் சொன்னானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தை யோசித்து பாருங்கள். அதனால் ரொம்ப கவனமாக தான் ஓதணும். அதேமாரி கௌசர் சூறாவில் வந்து இன்னா ஆழ்த்தைனாக்கள் கௌசர் அப்படி சொல்லணும். ஆனால் பெரும்பாலும் எப்படி சொல்லுவாங்க, இன்னா ஆழ்த்தைனா கல் கௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேவை வந்து இந்த கௌசரோடு சேர்ந்தா அது எப்படி அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், கௌசரை போன்று உமக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக ஆயிரும். அல்லாஹ் வந்து கௌசரை உமக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். கௌசரை போன்று உமக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலை. அப்போ எப்படி சொல்லணும்? இன்னா ஆழ்த்தைனாக்கல் கௌசர். புரிஞ்சுட்டிங்களா? இது ஒன்று. இன்னொன்று பார்ப்போம். சூரத்துல் மாஊனில் வந்து எதுவுல் யத்தீம் சொல்லுவாங்க. இங்கேயும் ஒரு ஐனை வந்து மிஸ் பண்ணுவாங்க. எப்படி உச்சரிக்கணும்? எதுல் யத்தீம் ஆயின் ஏ அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. என்ன ஏ ஓ. அப்போ அதை கவனமாக உச்சரித்து ஓதணும். நம்ம குரானை தவறில்லாமல் மொழியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாம்.